ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மட்டன் குழம்பு, கறி குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் குழம்பு பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு இன்க்ரீடியன்ட் நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இதில் 4 முந்திரி, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் மல்லி விதை, 1 கிராம்பு இல்லைன்னா 2 கிராம்பு, பட்டை, அப்புறம் சோம்பு, கசகசா சேர்த்துக்கலாம். இது கூட அப்புறம் கறி லீவ்ஸ், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட். சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, இதில் கசகசா சேர்த்துக்கலாம், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட் மட்டும் காமிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 கிராம்பு காற்றுக்கு. இது கூட ஒரு வரமிளகா வச்சுக்கோங்க. கார பத்தலைன்னா ஒரு வரமிளகா, 1 கிராம்பு, அதே மாதிரி சீரகம், சோம்பு, மல்லி விதை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டை, அதுக்கப்புறம் சீரகத்துக்கு அப்புறம் குருமிளகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு குருமிளகு, கிராம்பு, வரமிளகா காரத்துக்கு, பட்டை, ஏலக்காய், அதே மாதிரி கசகசா, சோம்பு, இதெல்லாம் மணத்துக்காக. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கசகசாவெல்லாம் குளிர்ச்சிக்காக. இது மாதிரி தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட். மறுபடியும் சொல்கிறேன், கேப்சர் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு, கசகசா குளிர்ச்சிக்காக, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் நறுமணத்துக்காக, மல்லி விதை, சீரகம், குருமிளகு, அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, சோம்பு, இதெல்லாமே டேஸ்ட்டுக்காக. இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் இங்கே 10 பல் பூண்டு, தேங்காய், இந்த மாதிரி 2 பத்தை எடுத்துட்டேன். சின்ன வெங்காயம் குழம்புக்கு தேவையான அளவு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இதை பொன்னிறமாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இது வெறும் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதனதுக்கப்புறம் காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க காயில். அப்போ தான் உப்பு இறங்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் இதில் ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். காலிஃப்ளவர் குழம்புனா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இதே மட்டன் குழம்பு நீங்கள் செஞ்சிங்கன்னா சேம் இதே இன்க்ரீடியன்ட் தான். காலிஃப்ளவருக்கு பதிலாக மட்டன் எடுத்துக்குவீங்க. அந்த மட்டனை நீங்கள் தனியாக குக்கரில் வேக வைப்பீங்க. பட் மசாலா அரைக்கிறதெல்லாம் இதே தான். இதை லோ ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோணும். அதேமாதிரி இதையும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து 2 ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. மட்டனாக இருந்தது அப்படின்னா மட்டனை நீங்கள் ஒரு குக்கரில் இஞ்சி பூண்டு எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மட்டனை போட்டு நல்லா க்ளீன் பண்ண மட்டனை போட்டு மஞ்சள்தூள், கல்லுப்பு மட்டும் சேர்த்து ரெடிமேட் மட்டன் மசாலா, சத்தி மட்டன் மசாலா சேர்த்து, அதே மாதிரி இதை அரைச்ச பேஸ்ட் அதில் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டன் ரெடி ஆயிரும். மட்டன் ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு வெந்த மட்டனெல்லாம் அதுக்குள்ளே போட்டு மறுபடியும் ஒரு பரட்டிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி. நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்திங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.